ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்களோட ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. காலையிலேருந்தே கிளைமேட் வந்துட்டு அப்படியே ஜில்லுன்னு இந்த மழை டயத்தில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. அதுக்கு சூடாக டீயும் இன்றைக்கி சூப்பராக ஒரு வெங்காய வடையா அது மாதிரி போடுறேன். அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டுக்காரவங்க தீவிரமாக தோட்டத்தில் வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நானும் கொஞ்சம் மட்டும் ஹெல்ப் பண்ணிவிட்டு இப்போ தான் குளிச்சுட்டு, சரி மணியும் வந்துட்டு 4:30 ஆகிடுச்சி. சரி டீ போட்டுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் இந்த வடை மாதிரி போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறேன். அவங்க அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. இருங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. வெங்காய வடைக்கு வந்துட்டு எல்லாம் கடல மாவு, அரிசி மாவு, வெங்காயம் எல்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்த்து நல்லா வடை மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன். அப்படியே தட்டி போட வேண்டியதான். இந்த அடுப்பில் வந்து டீ வச்சு விட்ருக்கேன். டீ இந்த பக்கம் இருக்குது. இந்த சைடு வந்து எண்ணெயும் நல்லா சூடாகிட்டுருக்கு. அப்படியே நம்ம போட்டு எடுக்க வேண்டியதான். இங்கே எங்கள் வீட்டுக்காரங்க வந்து தெரியுறாங்களா உங்களுக்கு? வாங்க. பாருங்கள், வேலை செஞ்சிட்ருக்காங்க. நம்ம போட்டு கொண்டு டீயெல்லாம் போட்டுட்டு எடுத்துகிட்டு போகலாங்க. முள்ளங்கி விதை போடுறதுக்காக பாத்தி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கிட்டு நான் வந்து ஏற்கனவே உருண்டை மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். அப்படியே இடிக்க தட்டி அப்படியே போட வேண்டியதான். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அதனால் வந்து மிதமான சுற்றில் வச்சு அப்படியே போட வேண்டியதான். நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன எப்படி இருக்கு? என்ன காலெல்லாம் சேரா இருக்கு போல. பாத்தி எல்லாம் போட்டாச்சா? போட்டாச்சு. சூப்பரா டீ எனக்கு பிடிச்ச வடை. உங்களுக்கு டீ அவதான் நான் கூப்பிடுவோம். சரி அப்படியே உட்காருங்களா? நல்லா வாசமாக தான் இருக்குது. வாசமாக இருக்கா? உட்காருங்க. வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இது அந்த முட்டுக்கு வேணாண்ணா எப்படியே இருக்கட்டும். முல்லைக்கு போடுறதுக்கு பாத்தி கட்டிக்கிட்டு இருக்கிறேன். இந்த இடத்த எவ்வளோ சுத்தம் பண்ணாலும் பேப்பராக கிடக்கு. என்னதான் பண்ணுறது? வேலை செஞ்சது நான், சாப்பிட்டு பார்க்குறது நீ. வேலை செஞ்சதுனால நல்லா இருக்கு. அமுதன் அஞ்சு அவனும் அப்படியே செய்யறான். அவன் ட்ரெஸ் போடாமல் நினைக்கிறான். அதனால அவன்கிட்ட காமிக்க பண்ணுறான். வா 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 இவன் மறைவாக வந்துட்டான். வாடா. உப்பு கம்மியாக இருக்கா? இன்னும் கொஞ்சம் காரம் போட்டிருக்கணும். அடுத்து சும்மா தான் சரி கடிச்சிகள் லேசாக செய்வோமேன்னு சும்மா வெங்காயத்தை தெரிஞ்சு செஞ்சாச்சு. மழை ஆனால் வரும் போல் அங்கே இருங்க. மழை ஆனால் நமக்கு 2 நாளைக்கு தேவையில்லையாம்மா. ஆனால் மழை வர்ற மாதிரியே தான் அந்த காற்று அதெல்லாம் இருக்குது. நம்ம அந்த மிளகா கத்திரிக்காயெலாம் வேறு ஊனியிருக்கோமா, அதெல்லாம் வந்து 2 நாளைக்கு மழை பெய்யக்கூடாதான். சோளம் போட்டாச்சு. அப்புறம் பூச்செடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டோம். இப்போ அடுத்து அந்த இடத்துல வந்து முள்ளங்கி போட போகிறோம். அப்புறம் வந்து இந்த மரவள்ளி கிழங்கு குச்சி ஊனியிருக்கோம். 2 அன்னாசி செடி ஊனியிருக்கோம். இதெல்லாம் புதுசாக ஊனியிருக்கோம் நம்ம வீட்டில். இப்போ சரி டீயை குடிங்க. எப்படியே சுற்றி போறியா?
டீயெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டோம் சிறப்பாக. இப்போ வந்து முள்ளங்கி விதை போட போகிறோம். அதுக்கு வந்து காணெல்லாம் பறிச்சாச்சு. முள்ளங்கி விதைக்கு வந்து 2 பாக்கெட் வச்சுருக்கோம். நிறைய இருக்கும் இது போடுறப்ப, அதனால தான் 2 பாக்கெட் வாங்கினது. இது போதாமல அது அவர் ஒரு 3 பாத்தி தான் இருக்குது, அது பார்த்துட்டு போட்டுக்கலாம். மட்டும் போட்டு இது வந்து 2 விதை போட்டால் போதும், இல்லைன்னா 3 விதை 3 போடுவோம், 4 போடுவோம். பார்த்துக்கிட்டு தான் போடணும். அந்த ஒன்று ஒன்றா சைடில் ஊனிக்கிட்டு வரணும். ஒரு 4 விதை போடுவோம். இதான் முள்ளங்கி விதை எப்படி இருக்கு வருது. 4 அங்கே எப்படி போட்டிருந்தோம்? இது 2-3 போட்டிருந்தோம் போல். ஆனால் ஒரே இதுலேயே சேர்ந்து இருந்துச்சுல. நம்ம அப்படி போடக்கூடாது, தனி விதையை தான் போடணும். ஒரு 2 இன்ச்சு, ஒரு 3 இன்ச்சு விட்டு 3 இன்ச்சு விட்டு ஒன்று. அது நல்லா அகலமாக தான் போட்டிருக்கோம் அது பாத்தி. அதனால இப்படி சைடில் வச்சுட்டு வரலாம். ஓகே, சரி போட்டு வந்துடுவோமா? மழை வரும்போது ஆரம்பிச்சிருச்சோம் பாருங்க. முள்ளங்கி போடுறதுக்கு வந்து அந்த துணி இடமாம்மா இருங்க. கீழே அங்கே நான் வெட்டினது ஒரு கிளாஸு. நீங்கள் அதில் இந்த இருங்க கிளாஸு காலை பார்த்து விடுவீங்க. இந்த இருங்க மேலே கீழே உங்கள் மம்பட்டி இருக்குல்ல, அங்கனுக்குள்ளே இருக்குங்க. அல்லையம்மா. பார்த்து ஏன்னா இந்த இடம் வந்து இந்த அக்கா வீடு முன்னாடி குப்பை கொட்டிகிட்டு இருந்த இடங்கிறதுனால கிளாஸு இதெல்லாம் நிறைய கிடக்கு. அதான் நான் உனக்கு உடஞ்சிச்சு, டக்குன்னு சவுண்டு கேட்டுச்சு. இது வந்து முள்ளங்கி போடுறதுக்காக தான் அந்த பாத்தி வந்து இப்போ வெட்டிகிட்டு இருக்கோம். இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக போடணும் இந்த பாத்தி. அங்கே உள்ளதெல்லாம் கொஞ்சம் குட்டியாக போட்டிருப்போம். இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக போடணும். ஏன்னா முள்ளங்கி வந்து கீழே வேறு விட்டு அந்த கலங்கு வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் மேடாக அந்த பாத்தி போட்டிருப்போம். நல்லா பள்ளமாக இருந்து நல்லா மேடாக இருக்க மாதிரி பாத்தி போட்டாச்சு. இதில் ஃபுல்லாக இப்போ விதையை போட்டு விட வேண்டியதான் நம்ம. கிளாஸு பார்த்து அதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற வருவாம்மா. நல்ல மண். அதான் கீரை விதை இதுக்கு சூப்பராக பிடிக்குமாம்மா. அதான் போட்டு விடுவோம். மேலே போடுவோம் கீரை விதை. எறும்பு கடிக்குது. ரொம்ப இறக்காத சைட்லேயே ஒரு 2 வைக்கட்டா? 2 வைக்கலண்ணா. இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. இங்கே ஒன்று போடு. இது ரொம்ப கேட்படல. இங்கே ஒன்று வை, பக்கத்தில் வை. எனக்கு சரியா போடுறது இல்லைன்னு அவங்களே போடுறாங்க. அது ரொம்ப பொடிசாக இருக்கா? எனக்கு 2-3 வந்துடுது, 4-5 வந்துடுது. 2-3 போட சொல்கிறாங்க. 2 இல்லைனா 3 போட சொல்கிறாங்க. எனக்கு 4-5 வந்துடுது. ஒன்று சொல்லவா, எனக்கு இது இப்படி போடுறது பிடிக்கலாமா? சென்றாக ஒன்று போட்டு வந்தால் கூட அது வளைஞ்சிரும் போல். நான் கரெக்டாக தான் போடுறேண்ணா. அதான் நீ போடுறத வரிசையாக நடுவொன்றில் சென்ட்ரா போடுங்கிறேன். மழை வந்துருச்சு. நீங்கள் டக்குன்னு போடுங்க, நான் ட்ரெஸ்ஸு காயுது, போய் ட்ரெஸ் எடுக்கணும். நிறைஞ்சு நல்லா மழை இறங்கிட்டு தெரியுதா உங்களுக்கு? இங்கே இருங்க. நல்லா இறங்கிடுச்சு, இருட்டாகிற மாதிரி இருக்குது. ட்ரெஸ்ஸு காயுது, நான் போய் எடுக்கணும்.
போட்டு வரீங்களா? நான் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறேன். தண்ணி குறைய மழையும் பெய்யுது. அதான் என்ன பண்ணுறது. சரி போட்டு வர்றீங்களா? நான் போய் எடுக்கிறேன். அவ்வளோ காற்றுல செல்வி அக்கா விட்டு ஜேரெல்லாம் விட்டு பறந்து வந்துச்சு. பாப்பா ஜேரு பறக்குது போல. காற்று பயங்கரமாக அடிக்குது. ஜேரு பறந்து ஓடியாருது ஜேரு. சரிங்க, வேலியெல்லாம் பிச்சுக்கிட்டு விழுந்துரும் போல, அப்படி ஆடுது காற்று. பயங்கரமாக காற்றடிக்குது. இப்போ கரண்ட் போனாலும் போயிடும். போயிட்டு லைட்டுக்கு வந்து சார்ஜ் போட்டு விட்டுடுறேன். இங்கே இருக்க எங்கள் வீட்டுக்காரவங்கள. ஆனால் பாவம் அப்படியே பாருங்களேன், மழை வந்து இருட்டுது. அப்படியே இருட்டாக தெரியுது பாருங்க. அமுதனுக்கு ஒரே ஜாலி. அங்கே இருக்க குதிக்கிற புதிய பாருங்க. அங்கே இருக்க தர்றானா ஒரே ஆட்டம். நல்லா காற்றடிக்குது. நம்ம போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துருவோம். டீ குடிச்சதெல்லாம் இருக்கு. போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுப்போம். கரண்ட் போயிடுச்சு. மணி என்ன? மணி கரெக்டாக 5 மணி தான் ஆகுது. கரண்ட்டும் போயிடுச்சு. மழை செம்ம மழை வந்துக்கிட்டு இருக்கு. போயிட்டு இந்த பக்கம் வழி வைக்கல. நாங்கள் கொல்லை பக்கமாக அந்த சைடாக தான் வச்சுருக்கோம். அதனால் இங்கே ஃபுல்லாக அடைச்சிருக்கனால இப்படி சுற்றி தான் வரணும். நம்ம ட்ரெஸ்ஸோட எல்லாம் எடுப்போம். ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வந்தாச்சு. வண்டி கவரை போட்டு விட்ருவோம். மழை வந்துருச்சுன்னா அப்புறம் போட முடியாது. எல்லாம் வண்டி கவரையெல்லாம் போட்டு விட்டுட்டோம்னா முடிஞ்சது. வண்டி கவரெல்லாம் போட்டு விட்டாச்சு. காற்றும் நல்லா அடிக்குது. மழையை கலைக்கிற மாதிரி. என்ன பண்ணுதுன்னு தெரில. மழை வருமா வராதா? ஆனால் நமக்கு இப்போ மழை தேவையில்லை. பார்ப்போம். நல்லா மழை இறங்குது. எங்களுக்கு வந்து இங்கே சனி மூலை கருத்தாக தான் மழை வரும்னு சொல்லுவாங்க ஊரில். இந்த சைடு கருத்துச்சுன்னா மழை வந்துடும். ஏன்னா போட்டிங்களா பிள்ளைங்க? என்னங்க வெண்டைக்காய் வியாபாரம் இன்னைக்கு போடுறீங்க? மழை வர்ற மாதிரி இருக்குது. நாளைக்கு போட்டுக்குவோம். சரி வாங்க, நான் வெந்நீர் வச்சு தரேன், குடிக்கிறீங்களா? அவங்களுக்கு கொஞ்சம் சளியை பிடிச்சிருக்கு. அதனால் காற்றும் ஜில்லுன்னு அடிக்குதா. அதனால் வெந்நீர் போட்டு கொடுத்தோம்னா அவங்க குடிச்சிட்டு வருவாங்க. இனிமேல் நைட்டுக்கு ஏதாவது டிஃபன் ரெடி பண்ணணும். ஏன்னா இப்போ கரண்ட்டு போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நல்ல காற்று. என்னப்பா வெறும் செடியோட வரீங்க? இது 2 காலையில் ஊனல மல்லிப்பூ செடி. மல்லிப்பூவும் மருதாணியும். அங்கே இருங்க, ஆட்டை பாருங்க. அது இந்த வழியாக வந்துருச்சு மாமா. போக இது இல்லாமல் தடுமாறுது பார்த்தீங்களா இல்லையா? கேட்டு சாத்தியிருந்தும் வருதுன்னா என்னதான் பண்ண முடியும்? இந்த இங்கே கேப்பு வழியாக வருதுங்கிறனே. அந்த வைக்க போகிற வழியாக அந்த அங்கனக்குள்ள மருதாணியும் மல்லிப்பூ செடியும் உண்ண போகிறோம். பா இடி இடிக்கிறாங்க. முருங்கைக்காய் பாருங்க, பக்கத்து விட்டுது. நிறைய பிஞ்சு இருக்கு. ஆனால் தரமாட்டாங்க.
முருங்கைக்காய் நம்ம வீட்டு பக்கம் வர அதை பறிச்சிருவோமா? ஆமாம், ஆட்டையை போடுறோம் அந்த வருதே. அந்த அந்த அக்கா வீட்டு மரம் கேட்டால் தருவாங்க, நம்ம கேட்காம பறிக்கக்கூடாது. நிறைய இருக்குது பிஞ்சு, ஆனால் கீரையே இல்லை, வெறும் முருங்கைக்காய் பிஞ்சாக இருக்குது. ஏன்னா ரெண்டையும் ஒன்றா வைக்கிறீங்க? சரி பிடிக்கட்டும். சரி, அப்படியே மழை தண்ணி நிற்கிற மாதிரி ஒரு கொத்து கொத்தி விட்ருங்க பள்ளமாக கீழே இந்த பக்கமும். ஏன்னா அதெல்லாம் மேடாக இருக்கா, அப்படியே தண்ணி இங்கே ஒடியாந்துடும் சரிஞ்சு. என்ன மாவுகாரக்கா வரல, வருவாங்கன்னு பார்த்தா. மாவு வாங்குவோன்னு பார்த்தேன், மாவு இல்லை. சரி ஆமாம், கையோட கேட்டை கட்டிட்டு வந்துடுங்க. நல்லா நாளைக்கு வந்து நம்ம இந்த கேட்டை சரி பண்ணுறதாம்மா வேலை. பா இடி இடிக்குது. எடுத்து நல்லா கட்டிட்டு வந்துடுங்க. இதெல்லாம் நாங்கள் நைட்டு பண்ணுவோம். இந்த வேலையெல்லாம் மழை வரலன்னா நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த கேட்டெல்லாம் கட்டிட்டு வண்டிக்கு கவர்லாம் போட்டுட்டு வண்டியை லாக் பண்ணிவிட்டு அப்புறம் போய் தூங்குவோம். இன்றைக்கி மழை வர்ற மாதிரி இருக்கா, அப்புறம் கரண்ட் எதுவும் இல்லாமல் போயிடும். அதுக்கு தான் சீக்கிரமாக இப்போ பண்ணிக்கிட்டு வரோம். சரிதான், வீடியோவா இப்படி செல்ஃபி மோடில் வையாம நல்லாயிருக்கு. எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து முழுக்க விவசாயத்தில் இறங்கிட்டாங்க. இஷ்டம்தான். ஒரு 4-5 நாளாக இவங்களுக்கு தொடர்ந்து ஹெவி ஒர்க்கா சளி காய்ச்சல் எல்லாம் வந்து மாத்திரை போட்டுருக்காங்க. ஆனாலும் ஆரம்பிச்சிட்டோம். அதை நல்லபடியாக நிறைய செடியை கொண்டு வந்துடணும்னு இருக்கோம். இந்த வீடியோ பாருங்கள், மழை நல்லா வந்துருச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய். மழை வந்துருச்சு, வாங்க போகலாம். மழை வந்துட்டா கிஜோ வந்ததும் போகுது. லேட்டாக ஒரு அடி அடிச்சுட்டு விட்டா போதும், ரொம்ப வரக்கூடாது. மழையே வேண்டாம், வரக்கூடாது தான். இதெல்லாம் சுத்தம் பண்ணணும்ல. வீட்டிலையே இல்லை, அப்புறம் தொடர்ந்து 3 நாள் 4 நாள் அங்கே ஆற்றுல இருந்தாச்சு.